வந்து மார்னிங் எழுந்ததும் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து எப்பவும் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் இல்லை வந்து நான் இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக. ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு நான் இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணலை. காலையில் நான் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபேஷியல் கிட்ட வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது, என்னோடய ஸ்கின் கலர் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நான் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து இதை உங்கள் முன்னாடியே வந்து நான் அன்பாக்சிங் லைவாக பண்ணி அதுக்கப்புறம் அதை என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் வந்து எப்படி இருக்குது, பிம்பிள் இருக்குது இந்த இடத்துல. நான் வந்து நிறையா கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரிவ்யூ கொடுக்கறதுக்காக. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் ஃபேஸில் வந்து டர்ட்டியாக இருக்குது ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என்னோடய ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் இதை நான் வந்து என்னோடய ஃபேஸில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் என்னோடய ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி ஸோ இதோட பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒலிவியா ஹெர்பு ப்ளீச்னு போட்டிருக்கு. இதில் வந்து என்னென்ன மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹல்தி, சந்தன், ஆலோவேரா, நிம்பு, இந்த மாதிரி ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ஹெர்பல் அப்படின்றத வந்து நோட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். டெய்லி யூஸ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ளீச் வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து பர்ன் பண்ணி விட்டுரும், இல்லை ஏதாச்சும் ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்துடும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேஸ் பிரைட்னிங் வேணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் 15 டேஸ்க்கு ஒன்ஸ். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மாதிரி என்னமோன்னு வச்சுருக்காங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். அது கூட இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. நான் இதையும் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சின்னதாக ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து குட்டியாக ரொம்ப ஒரு சின்ன பேக் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா ஒரு 1 டே இல்லை 2 டேஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் நான் இதை ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன் இல்லையா, ஸோ அதனால் இது நான் வந்து ஒரு சின்னதான ஒரு பேக் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா, ஸோ அதனால். ஸோ இது கூட வந்து ஒரு சின்னதாக இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு கூட கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறது, எப்படி மிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டில் வந்து படித்ததில் இதில் வந்து ஒரு 1 கிராம் வந்து எடுத்துக்கணும். இதில் வந்து ஒரு 6.5 கிராம் வந்து எடுத்துக்கிட்டு அந்த சின்ன பிளேட் மாதிரி காமிச்சேன் இல்லையா, ஸோ அதில் வந்து 2த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அதில் சொன்ன அளவுக்கு வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே வந்து ஃபேஸில் இந்த புருவத்தில், கண்ணில், முடியிலலாம் வந்து படாமல் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இங்கே உள்ள முடியிலலாம் வந்து படாமல் அப்ளை பண்ணணும். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு எதுவும் இருக்காது. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணும்போது கண்ணில் படாமல் முக்கியமாக வந்து இது பண்ணிக்கோங்க. இது போட்ட அடுத்த செகண்டே கொஞ்சம் எரிச்சல், கொஞ்சம் லைட்டாக அரிக்கிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் உங்களோட ஸ்கின்ல வந்து அது ரியாக்ட் பண்ணா. இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மட்டும்தான் வைக்கணும். 10 மினிட்ஸ் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்க உடனே வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு நல்லா வந்து ப்ளீச் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலான வாட்டர்லேயே வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும். ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம்.
சப்போஸ் நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணி ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்து இதை அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஹாட் வாட்டரில் குளித்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து இதில் போட்டிருக்காங்க. பிகாஸ் ஏதாவது ஃபேஸை வந்து பேர்ன் பண்ணி விட்டுரும் அப்படின்னு வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்க. பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ உங்கள் முன்னாடி என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு லைவாக உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்குது, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது என்னோடய ஃபேஸ் ஸ்கின் டோனில் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் லைவாக இப்போ காமிக்கிறேன். ஸோ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் டோன் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் டோனை வந்து மறுபடியும் நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கவனிச்சிக்கிட்டு நீங்கள் இதை வாங்கலாமா வேணாமான்றதை நான் வந்து உங்களுக்கு. ஸோ கைஸ், என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணலை. நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்த பாடி வைஸோட ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ஸ்கின் டோனை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளீச் ஃபேஷியலை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் டோன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இப்போ லைவாக சொல்லிடுறேன். பிளேட் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ இதில் தான் நான் வந்து இதை வச்சு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்படி இதில் வந்து 1 கிராமு, ஸோ இந்த ப்ளீச்சில் வந்து 6.5 கிராமு, இதில் 1 கிராம், அந்த இந்த ரெண்டு இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 7.5 கிராமு. ஆனால் வந்து 7.5 கிராம் வந்து என்னோடய ஃபேஸுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. நெக் வரைக்கும் வந்து போட சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நெக் வரைக்கும் நான் வந்து இதை இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து 6.5 கிராமு, இதுக்கு மேலே ஒரு கேப் இருக்குது. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக் பேஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது. நம்ம டூத் பேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ நான் இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுக்கணும். உங்கள் ஃபேஸுக்கும் நெக்குக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபேஸுக்கும் நெக்குக்கும் கரெக்டாக இருக்கும், இது போதும்னு நினச்சா கண்டிப்பாக இது போதும்னு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். எனக்கு வந்து இது போதும்னு தான் தோணுது. இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன், தெரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ தெரியும். ஓகேவா? இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து அந்த ஆக்டிவேட்டர், அந்த பவுடர் மாதிரி ஒன்று சின்ன பாட்டிலில் கொடுத்தாங்களோ அதை வந்து நான் ஒரு 1 கிராம் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா வந்து தெரிச்சு கண்ணில் கூட எங்கேயாவது கொட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து 2 கேப்பையும் வந்து அவுத்தாச்சு. கையில் வந்து நான் ஒரு 1 கிராம் வந்து கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஏதோ ஒரு இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ரஸ்னா பவுடர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. கீழே வேற கொட்டுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து ஒரு 1 கிராம் நான் வந்து கையில் எடுத்துக்கிறேன். அந்த க்ரீமுக்கு அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ. ஸோ நான் அந்த பிளேட்டில் காமிச்ச க்ரீமுக்கு இது போதும் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன மூடி இருக்குது இல்லையா, ஸோ இந்த பாட்டிலோட மூடி, அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் மூடி, இது அளவுக்கு இருக்கும். ஸோ நான் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் அளவு. இந்த பவுடரை வந்து நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக நான் வந்து கொட்டிடுறேன். இப்போ நான் இதை வந்து இந்த பிளேட்லேயே வந்து நான் இப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளேட் கூட அந்த அளவுக்கு ஒரு சேஃபான இதுவாக எனக்கு ஒன்றும் தெரியல. நம்மளே ஒரு சின்ன பிளேட் எடுத்து போட்டுக்கலாம் போல இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்களே ஒரு சில்வர் பிளேட் எடுத்து நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. சின்ன சின்ன பிளேட் இருந்ததுன்னா அதிலே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இதை போட்டுக்கலாம். இதை வந்து நான் இப்போ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அப்ளை பண்ண போகிறேன்.
இப்போ வந்து என்னோடய ஸ்கின் டோன் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இதை நான் வந்து இப்போ என்னோடய ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸ்கின்லேருந்து நெக் வரைக்கும் நான் வந்து இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய முடியிலலாம் வந்து படாமல் பார்த்துக்கோங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முடியிலலாம் இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒதுக்கி நல்லா விட்டுக்கோங்க. புருவத்துலலாம் வந்து படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். பிம்பிள்லாம் படும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது லைட்டாக. ஸோ கைஸ், இப்போ என்னோடய ஃபேஸை பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே நான் வந்து ஒரு பெரிய பிம்பிள் காமிச்சேன் இல்லையா, இப்போ இதுலேயே உங்களுக்கு ஒன்று லைட்டாக தெரியும். ஸோ அது எப்படி இருக்குன்னா லைட்டாக எரியிற மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து எனக்கு கொஞ்சம் பிம்பிள் இருக்குது இந்த கழுத்துலையும். ஸோ இதுவும் வந்து எனக்கு லைட்டாக இப்போ எரியுது. இந்த க்ரீம் வந்து இந்த ஃபேஷியல் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த க்ரீம் வந்து ஃபுல்லாக பொங்குற மாதிரி இருக்குது. அப்படியே அப்ளை பண்ணி ஒரு 2 செகண்ட் கழித்து பார்த்தோம்னா அப்படியே அந்த க்ரீம் பொங்கி பொங்கி வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக அரிக்கிற மாதிரி, கொஞ்சம் லைட்டாக எரிச்சல் இருக்கிற மாதிரி, ரொம்ப அப்படியே தொல்லை பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நான் அந்த ஸ்பூனாலலாம் வந்து அப்ளை பண்ணல. என்னோடய ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இது மாதிரி பண்ணேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த யூஸ் பண்ணும்போது தான் வந்து அப்ளை பண்ணும்போது தான் எனக்கு வந்து லைட்டாக எரிச்சல் இருந்தது. இப்போ பரவாயில்ல, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் எவ்வளோ வேணாலும். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்ணுக்கிட்ட வந்து அப்ளை பண்ணாதீங்க. எந்த வகையான க்ரீம், இந்த ப்ளீச்சுன்னு கிடையாது, எதாக இருந்தாலும் சரி கண்ணுக்கிட்ட வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்ணுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எரிச்சல் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ. ஸோ கைஸ், நான் இந்த ஃபேஷியல் கிட் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு 10 மினிட்ஸே வந்து வெயிட் பண்ணிட்டேன். ஸோ இது என்னோடய ஃபேஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு வைப்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வைப்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு அதை நான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணுக்கிட்ட வைக்காதீங்க. கண்ணே செவந்துருச்சு. ஏன்னா வந்து அந்த ஃபேஷியல் கிட் வந்து எரிச்சல் கொஞ்சம் அந்த கண்ணில் சுற்றி நான் கொஞ்சம் யூஸ் பண்ணதுனால அப்படி இருக்குது. நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கிட்டலாம் நீங்கள் வந்து போக வேண்டாம். கண்டிப்பாக கண் வந்து ரொம்பவே எரியும். ஃபேன் வேறு நான் இல்லாமல் இருக்கிறதுனால ஃபேன் வந்து நான் ஆன் பண்ணல. ஸோ வேர்த்து வாய்க்கிட்டலாம் வந்து ரொம்பவே இதாகிடுச்சு. வாயுவிலலாம் வந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ உடனே வந்து இதை நான் வைப் பண்ணி காமிக்கிறப்ப பாருங்கள். ஸோ என்னோடய பையனோட அந்த பேபி வைப்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த இது நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ப்ளீச்சோடு சேர்ந்து அந்த ஸ்வெட்டிங் வந்து வாயிலலாம் வந்து ரொம்ப போய்கிட்டு இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது, வாயெலாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ நான் உடனே வைப் பண்ணிடுறேன். உங்கள் முடியில் வந்து படாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை வாங்கலாமான்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். முதல்ல நான் வாய்க்கிட்ட இருக்கிறதுலாம் வந்து எடுத்துடுறேன். ரொம்ப அழுத்தி துடைக்காதீங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அழுத்தி துடைக்காமல் சாஃப்டாக வச்சு வைப் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ நான் இன்னொரு வைப்ஸ் எடுக்கிறேன். இது 10ல். நான் இன்னொரு வைப்ஸ் எடுக்கிறேன். இப்போ வந்து நெக்கில் இருக்கிற ப்ளீச்செலாம் வந்து நான் இப்போ வைப் பண்ணுறேன்.
இந்த ப்ளீச் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு வந்து சோப் வந்து அப்ளை பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு மெயின் ஒரு டிப்ஸாக நீங்கள் வந்து டிப்ஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு, ஒரு இன்ஃபர்மேஷன் அது. ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் வந்து நீங்கள் சோப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் ஃபேஸில். நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வைப் கூட பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெறும் ஒரு நார்மலான கூலிங் வாட்டரு ஒரு அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண தண்ணியில் இது பண்ணுங்கள். ஹாட் வாட்டரு சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறது மாதிரிலாம் எதுவுமே செய்யாதீங்க. உங்களுக்கே தெரியுதான்னு தெரியல, நெக்கு இந்த இடத்துலையும் இங்கேயும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எனக்கு என்னமோ இது வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் வந்து தோணுது. பிம்பிள்ஸ்லாம் வந்து வேறு ரொம்பவே வந்து ஒரு எரிச்சலான ஒரு தன்மையாக இருந்தது. என்ன ஆச்சுன்னு தெரியல. லைட்டாக வந்து உடஞ்ச மாதிரி ஒரு லுக் இருக்குது அந்த பிம்பிளில். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வைப்ஸ் வச்சு நான் நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப நேரம் அந்த ப்ளீச் ஒரு ஒரு சின்னதாக கூட என்னோடய ஃபேஸில் இருந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். மூக்கிலலாம் வந்து நிறையவே போயிடுச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ளீச்சை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பளிச்சுன்னு இருக்குது அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல என்னோடய ஃபேஸு. ஏன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இடத்துக்கும் இங்கே இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கழுத்து ஒரு கலரில், உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு கலரில் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபேஸு நெக்கு ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த ப்ளீச்சையும் இந்த ஆக்டிவேட்டரையும் மிக்ஸ் பண்ணி இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட்லாம் உங்களுக்கு வேண்டாம். பிகாஸ் வந்து இந்த ப்ளீச் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வீணாக போயிடும். அதை வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்காதீங்க. இதுவும் தனியாகவே இருக்கட்டும். இந்த ப்ளீச் வந்து வாங்குனீங்க அப்படின்னா எத்தனை நாள் வரும், எத்தனை யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்து வந்து இன்னும் ஒரு 2 இல்லை 3 வரும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. பரவாயில்ல, ஒரு 2 வரும்னு நினைக்கிறேன். ஆக்டிவேட்டரும் அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 ஃபேஷியல் வந்து இதில் வந்து நீங்கள் பண்ணிடலாம். 3 டைம் வந்து இது யூஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி சின்னதாக நீங்கள் வாங்கினா. ஸோ இது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா முன்ன இருந்ததுக்கு என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போதைக்கு என்னோடய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் லைட்டாக கலரான மாதிரி தெரியுது. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கழுத்துலலாம் பார்த்தா தெரியுது. ஏன்னா நான் இது வரைக்கும் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு கீழே வந்து எனக்கு ஒரு கலரும், இங்கே மேலே வந்து ஒரு கலரும் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஓகே, ஓரளவுக்கு எனக்கு இது குட்டு, நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஃபேஸை வந்து பர்ன் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இது நான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். காற்று போகாதபடி நீங்கள் வந்து இதை நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ஏன்னா வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அது வந்து திரும்பி யூஸ் பண்ண முடியாது. கெட்டு போயிடுச்சா என்னன்றது கூட நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ஃபேஸை வந்து பர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ். அந்த ஃபேஷியல் கிட் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணக்கூடாது அப்ளை பண்ண இடத்துல. ஸோ அதனால் நான் வந்து வாஷ் பண்ணாமல் 2 மணி நேரம் கழித்து நான் வந்து என்னுடைய ஃபேஸை மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். எனக்கு எந்த வகையான ஒரு எரிச்சலோ இரிட்டேஷனோ எதுவும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு குட்டான ப்ராடக்ட்டை உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் வந்து சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.